பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது பாராளுமன்ற உரிமைகள் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்படுவது சம்பந்தமாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவுக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்ந்து மீறப்படுவது தொடர்பாக இதற்கு முன்னர் நான் பாராளுமன்றத்தில் எழுப்பிய பிரச்சினை தொடர்பாக மிகவும் அவசரத்துடனும் ஆழ்ந்த திகைப்புடனும் இன்று உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். டிசம்பர் 18, 2024 தேதியிட்ட எனது கடிதத்தை பற்றி குறிப்பிடுகையில் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரத்தை கோர முடியாமல் போனது பற்றிய எனது கடுமையான கவலையை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக எனது கடமைகளுக்கு அடிப்படை உரிமையாகும். உங்கள் அலுவலகத்தால் தெரிவிக்கப்பட்டபடி ஒரு குழு அமைக்கப்பட்ட போதிலும் இந்த பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது. எனது ஆரம்ப முறையீடு முடிந்த ஒரு மாதம் கடந்துள்ள போதிலும் இந்த விவகாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்பதை பார்க்கும்போது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஜனநாயகத்தில் பிரதித்துவத்தின் முக்கிய பங்கை நாம் அங்கீகரிப்பது மிகவும் முக்கியமானது. மேலும் இலங்கையில் சிறுபான்மை சமூகம் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் பாராளுமன்ற பங்கேற்பு என்ற அடிப்படை ஜனநாயக உரிமையை எளிதாக்குவதில் நான் இந்த தோல்வியை மிக முக்கியமானதாக கருதுகிறேன். தொடர்ச்சியான பரிகாரம் இல்லாதது நீதியின் கடுமையான கரைச்சிதவை அம்பலப்படுத்துகிறது. இது எனது சமூக ஓரங்கட்டுவதை அம்பலப்படுத்துகிறது. இப்பிரச்சனையின் வரலாற்று சூழலை நாம் சிந்திக்கும் போது 1970களில் சிங்களம் பேசும் அரசாங்கம் அதன் கட்டமைப்பால் தமிழ் சமூகத்தின் நலன்களுக்கு சேவையாற்றாது என்று செல்வநாயகம் கூறிய முன்னறிவிப்பு வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. பிரிவினை மட்டுமே நீதி மற்றும் சமத்துவத்துக்கான ஒரே சாத்தியமான ஆதாரமாக இருக்கும் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. இது கடந்த கால அநீதிகளின் வலிமிகுந்த நினைவூட்டலாக இருந்தாலும் உடனடி திருத்த நடவடிக்கைக்கான தெளிவான அழைப்பாகவும் இது செயல்படுகிறது. எனவே நான் உங்களிடம் மன்றாடுகின்றேன், கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நிலைமையை சரி செய்ய உடனடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எனக்கு உரிய உரிமைகள் மற்றும் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு எப்போது வழங்கப்படும் என்பதற்கான தெளிவான காலக்கெடுவை எழுத்துப்பூர்வமாக எனக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உரிமையை தொடர்ந்து மறுப்பது இந்த மதிப்புக்குரிய சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்ற வகையில் எனது கண்ணியத்தை நேரடியாக அவமதிப்பதாகவும் எனக்கு உரிமையுள்ள நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவதாகவும் உள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்த தவறியதால் ஒரு போராட்ட வடிவமாக நாடாளுமன்ற கூட்டங்களிலிருந்து வெளிநடப்பு செய்யும் உறுதியான முடிவை நான் எடுத்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நடவடிக்கை துரதிர்ஷ்டவசமானதாக இருந்தாலும் எனது சமூகம் ஒரு அலட்சியத்தை எதிர்கொள்கிறது என்ற அமைப்பு ரீதியான தோல்வியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது இறுதியில் சிறுபான்மை சமூகங்களின் சிங்கள மேலாதிக்க அரசாங்கத்தின் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையை சிதைக்கும். இந்த நாட்டின் சிங்கள ஆட்சியாளர்களிடம் தனிப்பட்ட ஆதாயம் தேடும் சந்தர்ப்ப தமிழ் அரசியல்வாதியாக நான் எந்த சூழலிலும் நடிக்க மாட்டேன். எனது மக்களின் வாக்குரிமையை பறிக்க முயலும் தற்போதைய நிலைக்கு எதிராக அசைக்காமல் நிற்க என் மனசாட்சி என்னை கட்டாயப்படுத்துகிறது. இந்த கொள்கைகளில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இந்த விவகாரத்தில் உங்கள் உடனடி கவனத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த பாராளுமன்ற அமைப்பின் ஒருமைப்பாட்டை மீட்டெடுக்க முடியும் மற்றும் அனைத்து குடிமக்களின் மொழி அல்லது இன பின்னணியை பொருட்படுத்தாமல் அவர்களின் உரிமைகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் என்றுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க, அமெரிக்க தூதர், இந்திய தூதர், பிரித்தானிய தூதர், சீன தூதுவர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 10வது பாராளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த ஒன்றியத்தின் இணைத்தலைவர்களாக அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கியன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இதன்போது ஒன்றியத்தின் இணைத்தலைவராக அமைச்சர் கௌரவ கிருஷாந்த் அபேசேனவின் பேரை பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக ஸ்ரீநாரத்ன முன்மொழிந்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாக்கிய ஸ்ரீஹேரத் அதனை வழிமொழிந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததுடன் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழிந்தார். அத்துடன் இந்த ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்னு தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி இணைத் தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சமித் ராணி, கிரியெல்லே, சந்தனசூரி ஆராய்ச்சி, SM மரிக்கார் மற்றும் துஷாரி ஜெயசிங் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இங்கு உரையாற்றிய ஒன்றியத்தின் இணைத் தலைவர்கள் பாராளுமன்றத்தை பொதுமக்களுக்கு நெருக்கமடைய செய்வதற்கு இந்த ஒன்றியத்தின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர்.
இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடவத்தே ஞானசார தேரர் தாக்கல் செய்த பிணை மனுவை கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன நிராகரித்துள்ளார். அந்த தண்டனைக்கு எதிராக தேரர் மேல்முறையீடு செய்துள்ளதால் மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்குமாறு கோரி அவரது சட்டத்திறனிகள் இந்த பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தனர். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 9 மாத சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதத்தையும் விதித்தமை குறிப்பிடத்தக்கது. 2 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் 9ஆம் திகதி காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தனர். அதன்படி சட்டத்தரணி KMS திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி RP ஹெட்டியாராட்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி சட்டத்தரணி KMS திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி RP ஹெட்டியாராஜ் ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கெலானியின் தந்திக்கு சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். முல்லைத்தீவு கடலில் தஞ்சமடைந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் இலங்கை சர்வதேச மனிதுரிமை சட்டங்களை பாதுகாக்க கோரியும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.